2 பசங்களும் சேர்ந்து கையோடத்தையும் கால் ஒருத்தையும் பிடிச்சி நேற்று கடந்த அனல்லையும் இன்னைக்கு எரிஞ்ச தீயில தூக்கி போட்டாங்க. கையெல்லாம் வெந்து கிடக்குது. என் பையனுக்கு ரொம்ப காயமாவும் இருக்குது. பாத்தீங்கன்னா திருப்பூர்ல NRKN ஹை ஸ்கூல்ல 8th படிக்கிற ஒரு பையன், அவங்க கிளாஸ்மேட்ஸ் ஒரு 2 பேர் சேர்ந்து சாதி ரீதியா அவனை அபியூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நீ கீழ் சாதி கருப்புன்னு. இது உங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க சரி சின்ன பசங்க போற போக்குல சரியாயிரும் அப்படின்னு நம்பி விட்டுருக்காங்க. இன்னைக்கு தூக்கி தீல வீசியிருக்கானுங்க. படிக்கிறது 8ஆம் கிளாஸ். சாதி பத்தி ஒரு புரிதல் மயிர் கிடையாது. இதுல நீ கீழே நான் மேலு எஸ்சி கேவலமா இருக்கு. போத்துக்கு பதிலா வேற ஏதாவது திங்கிறவனா இன்னுமே சாதியோட புரிதல் தெரியாம நான் மேல நீ கீழன்னு இருப்பான். அடுத்த ஜென்ரேஷன் நாய்களும் இதை ஆரம்பிக்கிறானுங்கன்னு நினைக்கும் போது என்ன சொல்றதுனே தெரியல. குருவா பாடம் நடத்த வேண்டிய டீச்சர்ஸே வந்து இவனுக்கு கூட நின்றுகிட்டு ஊதுபத்தி கலருன்னு ரேசிசம் பண்ணிட்டு இருந்தா எப்படி விளங்குது? என்ன கிழிச்சிட்டீங்கன்னு நீங்க சாதி பெருமை பேசுறீங்களா? அந்த 2 பசங்களை எல்லாத்துக்குமே தான் சொல்றேன். என்ன புரிதல் மாதிரி இருக்கா? ஏன்டா எவனோ புளுத்துக்கு நாங்க புளுத்துன மாதிரி காட்டிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன கிழிச்ச? இப்ப அடிச்சு முன்னேறி உழைச்சு சம்பாரிச்சு சொந்தக்கால்ல நீ ஏதாவது சாதிச்சியா? ஒரு மயிரும் புடுதல் கிடையாது. இந்த சாதியை புடிச்சு தொங்குற நாய்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னால வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாத சோம்பேறி ஒன்னத்துக்காக உதவாக்காரனுங்க. அவனுக்கு தான் பாத்தீங்கன்னா தன்னால சாதிக்க முடியல. நம்ம பாட்ட முப்பாட்ட வீரன் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிருவானுங்க. நான் யார் பரம்பரை தெரியுமா? வீர பரம்பரை. நீ என்னடா புளுத்துன? நீ என்ன புளுத்துன? நீ எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ போறங்கிறது தான்டா உன் பெருமை இருக்கு. நீ என்ன பண்ணங்கிறது தான் உன் பெருமை இருக்கு. உன் பாட்டன் அப்பன் முப்பாட்டன் அவன் ஒரு வீரன் போர் வீரங்கிறதுலாம் உனக்கு ஒரு மயிர் பெருமை கிடையாது. இந்தியாவை தாண்டி வெளியே போனீங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு எல்லாமே கீழ் சாதி தான்டா. நிக்காம்பான் நிக்கானே தெரியுமா? இந்தியன்ஸை நிக்காம்பான் வெள்ளைக்காரன் சூவா பாக்குறான். இந்த ஒரு புரிதல் மயிரும் இல்லாம இருக்கிறதுக்கு கிராமத்துல உட்காந்துக்கிட்டு நான் மேல நீ கீழே. ஆனா போலீஸ் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா விளையாட்டம் பண்ணாங்களாமா. இது விளையாட்ட பிளேஃபுல்லா நடந்த ஒரு திங்ஸ் தான். பிளேஃபுல்லா வந்து தூக்கி விளையாண்டுருக்காங்க. அந்த பசங்களை காப்பாற்றி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த சொன்ன அந்த போலீஸோட பையனை இப்படி தூக்கி வீசி விளையாட்டுக்கு பண்ணோம் அப்படின்னு அந்த போலீஸ் ஒத்துப்பாரா? இல்ல அந்த ஸ்கூல்ல கரஸ்பாண்டோட பையனை இப்படி தூக்கி வீசி விளையாட்டுக்கு பண்ணோம் அப்படின்னு ஒத்துப்பாங்களா? என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம்? வறுமை கோட்டு கீழே உள்ள ஆட்களை என்ன வேணா பண்ணலாம். இது சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கூலும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. அந்த பேரண்ட்ஸ்க்கு போலீஸ் ரீதியாகவும் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை. ஆம்புலன்ஸ்ல வந்து ஸ்கூல் சார்பா ஒருத்தவங்க கூட வரலையா, அவங்க பாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இந்த பசங்களெல்லாம் சிவியரா பனிஷ் பண்ணணும். அவனுக்கு பண்ணது ஒரு அட்டெம்ப்ட் மற்ற தூக்கி வீசி பயந்துட்டு அவன் ஓடி இருந்தாலுமே இன்னும் அந்த பையன் கறி செத்துருப்பான். ஸோ இது பிளேஃபுல் கிடையாது. ஒருத்தனை தூக்கி தீர போறதுலாம் பிளேஃபுல். அவன் பிள்ளைய தூக்கி போட்டாதான் தெரியும் பிளேஃபுல்லா இல்லை என்ன ஏதுன்னு.